பிஸ்மில்லா. காலையில் லைவ் போடுவோன்னு நினச்சேன். காலையிலேருந்து ஒர்க்கு, அல்லாவுடைய கிருபையால், அல்லாவுடைய இல்லத்தை பார்த்த சந்தோஷத்தில் அது பிஸியிலே காலையிலேருந்து இருந்தாச்சு. வெயில் பொட்ட வெயில் அடித்தாலும் கூட அந்த கல் அந்த அளவுக்கு தரமாக போட்டிருக்காங்க. மக்கா ஹரம் ஷரீஃபில் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஓகே, இனிய வாழ்த்துக்கள். இப்போ மாறி தொழுகைக்கு பிறகு அந்த கூட்டம் தாங்க முடியல, லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் தாங்க முடியல. மாறி தொழுகைக்கு பிறகு வெளியில் வந்து இது இப்ராஹிம் ஹலீல் ரோடில் நான் நிற்கிறேன், இந்த இடத்துல நிற்கிறேன். நாங்கள் இங்கே தான் ஹோட்டலுக்கு தான் தங்கியிருக்கோம் இந்த ரோட்டில். ஓகே, ஃபோன் வருது. இந்த ரோட்டில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம். இன்ஷால்லா ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லா மக்களும் எல்லாமே ரிட்டர்ன் ஆகிட்டாங்க இன்ஷால்லா. எல்லாம் இப்போ ஹஜ்ஜுடைய காலத்தை தொட்டு எல்லாம் முடிஞ்சு அல்லா பரக்சம், எல்லாம் ஹாஜிகள் வர்றாங்க, மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்த பாருங்களேன், ஃபுல்லாக மலைகள் உள்ள பகுதியில் அழகாக அமைச்சு டென்ட் அமைச்சு சூடுடைய வேகம் இல்லாமல் இருக்குது. அதே போல் இந்த கிளாக் டவர் அப்படிம்பாங்க, அது இந்த கிளாக் டவருடைய பில்டிங், இந்த பில்டிங்கு அப்படியே தொடர்ந்து எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டலு, 7 ஸ்டார் ஹோட்டல் அது மாதிரி தான் இருக்குது. ஓகே, இனியா வாழ்த்துக்கள், நல்லா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ போயிட்டு கொஞ்சம் ஹோட்டலில் போயிட்டு அடுத்து தூங்கிட்டு திருப்பி இஷா நேரத்தில் ஒரு 8:30 மணிக்கு திருப்பி வரேன்னு. சார் எல்லாம் பேக் ஷேவா இன்ஷா அல்லாஹ். ஓகே, எல்லாம் ஏதோ ஃபோனு விடாமல் அடிக்கிறாங்க, யாருன்னு தெரியல. எல்லாம் வாட்ஸ்அப்பில் தான் அடிக்கிறாங்க, பரவாயில்ல. ஓகே, சந்தோஷம். இது ஒரு சின்ன ஒரு லைவு. அடுத்த லைவ் தொடரும் இன்ஷா அல்லாஹ், தொடரும் இன்ஷா அல்லாஹ். வார்த்தைமைக்கு நன்றி. இந்த 2 பில்டிங் இடையில 2 மனாரா தெரியுதுல, இந்த மனாராக்கு பின் சைடில் தான் கரெக்டாக ஹரம் ஷரீஃப் இருக்குது. ஹரம் ஷரீஃப்னா சங்கை மிக்க அல்லாவுடைய இல்லம், காபத்துல்லா. யார் அதை முதல்ல பார்த்து அதை முழுமையாக பார்த்து அந்த இடத்துல துவா கேட்குறாங்களோ அவர்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லிட்டு உலமாக்கள் சொல்லி தராங்க, நபிகள் சொன்னதா சொல்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் துவா செய்ய சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் சொன்ன அமானிதம் எல்லாத்தையும் நான் ஒப்பிச்சிட்டேன். அதே போல் ஒரு சகோதரர் அவருடைய மகளுக்கு பிள்ளை இல்லைன்னு குறிப்பாக கேட்டிருந்தார். வந்து சொல்லி கலங்கி சொன்னார். அவருக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு 2-3 தடவை அல்லாட்ட கையேந்திட்டேன். சில இன்னும் கையேந்துவேன், ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ்லையும் கையேந்துவேன். அல்லாட்ட கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. மனிதர்கள்ட்ட கேட்டால் தான் குறையோட மனிதர்கள் கோவப்படுவாங்க. அல்லாட்ட கேட்கும்போது அல்லாஹ் சந்தோஷப்படுவான். இந்த மனுஷனுக்கு உலகத்தில் வாழ்க்கை கொடுத்துருக்கோம், அந்த வாழ்க்கைக்கு மத்தியில் எவ்வளவோ பணிகளுக்கு மத்தியிலே நம்மளை ஞாபகம் வச்சு கேட்குறானேன்ட்டு அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அந்த சந்தோஷப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பான். நம்மளுக்கு எல்லா பறக்கத்து கிடைக்கும். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்ச வாய்ப்பு. உங்கள் பார்க்கக்கூடிய சகோதரர்கள், கேட்கக்கூடிய சகோதரர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வாய்ப்பளிக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நானும் உங்களுக்காக வாழ்த்துறேன். சார் அல்லாஹ் அலி செய்வான் இன்ஷா அல்லாஹ். வார்த்தைமைக்கு நன்றி. இது நீண்ட நாள் தேட்டம் எனக்கு இங்கே வரணுன்ட்டு அல்லாஹ் இந்த தடவை வாய்ப்பு கொடுத்தான். வரும்போது என்னுடைய மனைவியை சேர்த்து அழைச்சிட்டு வந்தேன். அதோட மற்றவங்க சில பேர் சேர்ந்துக்கிட்டு வந்தாங்க நம்ம கூட. வாங்க பத்திரமா கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு வாங்க எல்லாரும் இங்கே வந்த ஏற்பாடு அண்ணன் தங்கச்சியாக பழகிக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி கூப்பிட்டு வந்திருக்கேன் இன்ஷா அல்லாஹ். எல்லாத்துக்கும் உதவி செய்யும், எல்லோரோட சேர்ந்து வாழ்வோங்கிறது தான் என்னுடைய கொள்கை. அல்லாஹ் துவா செய்யுங்க, பரக்கத் செய்வான் அல்லாஹ். அமானி, நல்லா இருக்கு அமானி. குவைத்துடைய ஷேக்கு, வாழ்த்துக்கள் அமானி. இது மக்கால ஹரம் ஷரீஃப் கிட்ட நிற்கிறேன். உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். அல்லாஹ் வாய்ப்பு அளித்தான். உடனே வாய்ப்பை தட்டி விடாமல் சான்ஸில் நானும் வந்துட்டேன். சில துவா செய்யுங்க சில படுவே எல்லாத்துக்கும் துவா செய்வாங்க. எல்லா வாழ்த்துக்களுடன் நான் முபாரக். நன்றி. வார்த்தைமைக்கும் நன்றி.